வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் என்னைக்கு பெயர்ச்சி ஆகிறாரு அப்படின்னா 29 மார்ச் 2025 தோராயமாக இரவு 10 மணிக்கு மேலே கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இந்த கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால் கண்டிப்பாக சொல்லணும்னா நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்க போகிறது உறுதிங்க. அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, சனி பகவான்கிட்டேருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கண்டிப்பாக சில பல நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்றது வரதான் போகுது. எந்தெந்த ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள், எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு தீய பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறாரு, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா, ஜென்ம சனியா, 7.5 சனியா உட்காந்து அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க அத்துணை சம்மந்தப்பட்ட, இப்போ மேஷம்னா மேஷராசி, உலகத்தில் இருக்க அத்துணை மேஷராசிக்கும் பொதுவான பலன். ரிஷபம்னா ரிஷபராசிக்கு, உலகத்தில் இருக்க அத்துணை ரிஷபராசிக்கும் சனி பயிற்சிக்கு பொதுவான பலன். அப்போ நாங்கள் பொதுவான பலன்கள் சொல்கிறோம். இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் இல்லைங்க, எங்களோட சுய ஜாதகத்தையும் நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே டிஸ்பிளேல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம தெளிவாக என்னென்ன ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். இதில் எந்த விதமான எக்ஸாகரேஷன்ஸும் கிடையாது, உள்ளதை உள்ளபடியே பார்க்கலாம். இப்போ வரிசையாக பாருங்கள், நம்ம இந்த சனி பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடக ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கடகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு உச்சமாகக்கூடிய ராசி கடகராசி. இப்படிப்பட்ட கடகராசி பாருங்கள், எங்களுக்கு அன்பு மட்டுமே போதும், அன்பு தவிர வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கடகராசி. ஆனால் அவங்க கேட்குற அன்பு மட்டும் அவங்களுக்கு பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் கிடைக்கிறதுல, எனக்கு அன்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ அதை பற்றி கவலை இல்லை, நான் மற்றவங்களுக்கு அன்பு செலுத்திட்டே தான் இருப்பேன், மற்றவங்கள நான் பாசமாக பார்த்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு தன்னோட முயற்சியிலையும் தன்னோட எண்ணங்கள்லையும் சிறிதளவு மாற்றத்தை ஏற்படுத்தாமல் மற்றவங்கள பாசமாக பார்த்துட்ருக்கிறதே தான் இந்த கடகராசினோட வேலை. சரி, அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், கடந்த 2.5 வருஷமாக பட்ட பாடு அப்படின்றது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஏன்னா அஷ்டம சனி, நிறைய பேர் நிறைய அசிங்கப்பட்டீங்க, நிறைய அவமானப்பட்டீங்க, குடும்பத்தில் இருந்த மரியாதை எல்லாமே குறைஞ்சி போச்சு. குடும்பத்தில் யார் யாருக்கு பார்த்து 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 செஞ்சிங்களோ அத்தனை பேரும் உங்களை காலால் எட்டி உதைச்சாங்க, சாக்கடையில் போட்டு மிதிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னென்னவோ சொல்லலாம், எத்தனை வார்த்தைனாலும் சொல்லலாம், அத்தனையும் உங்களுக்கு பொருந்தும். அதாவது எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை கேவலப்படுத்தினாங்க. நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை காரணக்கர்த்தாவாக மாற்றினாங்க. எந்த தப்பு செஞ்சாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு உங்கள் பேரை சொன்னாங்க. நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சாங்க, நிறைய பேர் டிவோர்ஸ் வரைக்கும் போனாங்க. நிறைய கடகராசி லேடிஸ்க்கு அவங்க ஹஸ்பண்ட்க்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்துச்சு, அதனால் இவங்க டெய்லி அழுதாங்க. ஸோ இப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க வேலையை திடீர்னு வேலையில் ஒரே நாளில் வேலையை விட்டு தூக்குனாங்க நிறைய கடகராசி. அதனால் இப்போ ஒரு வேலைன்னு போகிறீங்க, காம்ப்ரமைஸ் வேறு வழி இல்லாமல் போகிறீங்க, அப்போ உட்காந்தது நாங்கள் இப்போ வரைக்கும் நான் வேலைக்கே போகல, அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படி அஷ்டமத்து சனி ரொம்ப வருத்து எடுத்து கடகராசி இப்போ தான் ஃப்ரீ பண்ணியிருக்கான். எப்படி அப்படின்னா, இப்போ 8ஆம் பாவத்துலேருந்து சனி பகவான் 9ஆம் பாவத்துக்கு போகிறார், பாக்கிய சனியாக உட்கார்றாரு. புரியுதுங்களா? சனியை பற்றி சொல்லணும்னா அவர் தான் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 7 and 8, கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்போ பாக்கிய சனியாக வரான். புரியுதுங்களா? ஸோ அதாவது ஒரு அசுபன் சுப இடத்துல வரா, அப்போ பாருங்கள் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ், நல்ல பெனிஃபிட்ஸ் அப்படின்றது வரும். சரிங்களா? ஸோ பாக்கிய சனி நிறைய பாக்கியங்களை வாரி வழங்க இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு சனியினோட பார்வை 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் சனியினோட பார்வை அப்படின்றதுனால இது வரைக்கும் நான் பட்டு திருந்திட்டேன், பட்டு தெளிஞ்சிட்டேன். எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு அனலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி எனக்கு வந்துருச்சு. யார் கொடுத்தா? அஷ்டமத்து சனி கொடுத்தாரு. ஓகேங்களா? இப்போ ஒரு விஷயம்னா அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா நான் பக்காவாக அனலைஸ் பண்ணி செய்வேன். இப்போ இந்த கொக்கு பார்த்திங்கன்னா நம்ம பார்ப்போம், ஒரு ஆத்தங்கரை ஓரம் கொக்கு நிற்கும், நிறைய மீன்கள் போயிட்டே இருக்கும், அது நின்றுட்டே இருக்கும்.
எப்போ ஒரு மீன் பெரிய மீன் வருதோ அந்த ஒரு மீனை சாப்பிட்டா அது வயிறு ரொம்பிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கொத்தின்னு பறந்து போயிடும். இது நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். அந்த கொக்குக்கு இருக்க புத்தி கூட நம்மளுக்கு இருக்கிறது இல்லை. நம்ம வந்து பாருங்கள், எது இருந்தாலும் அது இல்லையா இது இல்லையா அது அப்படின்ற மாதிரி மனசு வந்து டைவர்ட் ஆகிட்டே இருப்போம். நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அறிவுள்ள உயிரினங்களில் வரும். இருக்கிறதுலே அதிக அறிவுள்ள உயிரினங்கள் நம்ம தான், மனுஷங்க தான். அதுவும் நிறைய பேர் இந்த 6th சென்ஸ் வேறு எனக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு பேசிக்கான சென்ஸே நிறைய நேரம் ஒர்க் பண்ணுறது இல்லை. அந்த கொக்குக்கு இருக்க அறிவு கூட நம்மளுக்கு இருக்கிறது இல்லை. அப்போ அதே மாதிரி இந்த அஷ்டமத்து சனி என்ன பண்ணார், அந்த கொக்கு மாதிரி ஒரு அறிவினையே நம்மளுக்கு ஏற்படுத்தினார். அப்போ நீங்களே அனலைஸ் பண்ணிடுவீங்க கரெக்டாக. ஏன்னா பட்டு திருந்திட்டீங்க, தெளிஞ்சிட்டீங்க, புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அதுக்கும் மேலே இப்போ வந்து பாருங்கள், 3ஆம் பாவத்தை பார்க்கறதுனால ஒரு இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் உங்களுக்கே நல்ல தைரியம், கான்ஃபிடென்ட் நிறைய வந்துருச்சு இந்த பட்டதுனால. அதுக்கும் மேலே உங்களோட பிரதர்ஸ் இருக்காங்க, முக்கியமாக எங்கள் பிரதர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட சப்போர்ட்டிங் ஹேண்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அது எக்கனாமிக்கலியும் கிடைக்கலாம், ஃபிசிக்கலியும் கிடைக்கலாம், மாரலியும் கிடைக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு பெரிய ப்ளஸ். ரெண்டாவது வந்து பாருங்கள், சனியினோட பார்வை 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனியினோட பார்வை. அப்போ ரொம்ப நாளாக இருந்து வந்த கடனால் எவ்வளோ அசிங்கப்பட்டீங்க, எவ்வளோ அவமானப்பட்டீங்க, டியூ கட்ட முடியாமல் அப்படியே கண் கலங்கி மற்றவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு கதி குலைஞ்சி நின்னீங்க அப்படின்லாம் நிறைய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அது எல்லாமே மாறும். அந்த கடனை ரொம்ப ஈஸியாக சனி பகவான் தான் ஏற்படுத்தினார், சனி பகவான் தான் அந்த இன்னலை ஏற்படுத்தினார், சனி பகவான் தான் அந்த அசிங்கத்தை ஏற்படுத்தினார். அவரே வந்து பார்த்திங்கன்னா ரப்பரை வச்சு க்ளீனாக அழிச்சிடுவார். அந்த கடனில் ரொம்ப ஸ்மூத்தாக நீங்கள் கட்டி முடிச்சுடுவீங்க. இடம் ரொம்ப நாளாக ஒன்று இருந்துச்சு, வியாபாரம் ஆகாமே இருந்துச்சு, அந்த இடம்லாம் அழகாக வியாபாரம் ஆகும். கோர்ட்டு கேஸு பிரச்சனை, வாய்தா உங்கள் சைடு நியாயம் இருந்துச்சு, ஆனால் அது வந்து ஃபேவராக வரத்துக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? ஜாதக ரீதியாக சனி நல்லா இருந்தால் மட்டும் போதுமானது. அதே மாதிரி எதிராளிகள், தடைகள் இதெல்லாமே மாறும். நான் ஒன்றுமே பண்ணலைங்க, அவனே என்னை வந்து ஒரு எதிரியாக நினச்சிட்டான், நான் நினைக்கவே இல்லை, அவனே உங்களை வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்காமல் விட்டு போயிடுவான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நல்லது நடக்கும். இதுக்கும் மேலே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, இடுப்பு வலி, முதுகு தண்டு வட வலி, தலைவலி, கழுத்து வலி, காலில் வந்து உடஞ்சி ராடு வச்சது, இப்படி நிறைய விஷயம் அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகும். நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சார்ட் அவுட் ஆகும். எல்லாம் சனியே சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பார். அப்போ இந்த 6ஆம் பாவத்தை அவர் பார்க்கறதுனால அந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை அப்படியே கிளியர் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ செய்கிற தொழிலில் நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது வரும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாமே சூப்பராக இருக்குது, என்ன பண்ணணும், ஓடி 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 உழைக்கணும். உழைச்சிங்களான்னா அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துடலாம். விவசாயம் விதைச்சிங்க அப்படின்னா நல்ல அறுவடை கிடைக்கும். விதைக்கணும்ல, விதைச்சி செடி வளர்த்து அதுக்கப்புறம் தானே அறுவடை பண்ண முடியும். ஸோ உழைப்பு அப்படின்றத மூலதனமாக போடுங்க, நல்ல ஒரு லாபம் அப்படின்றது வரும். பயப்படவே வேண்டியதில்லை. சரிங்களா? தொழிலில் நல்ல மேன்மை அப்படின்றத பாக்கிய சனி நிறைய பாக்கியங்களை வாரி வழங்க ரெடியாக இருக்கார். யூட்டிலைஸ் பண்ணிக்க நீங்கள் ரெடியா, அவரோ ரெடி. நீங்கள் ரெடி இல்லையா, அவரோ ரெடி இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ தொழில் சார்ந்த பயணங்கள் அப்படின்றது நிறைய வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே மனமுட்டங்கள் குறையும். குடும்பத்தில் இருந்த ஒரு உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள் இதெல்லாம் வரும். உறவுகளோட ஒரு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அவங்களுக்கு தெரியும் உங்களோட வேல்யூ அப்படின்னு தான் சொல்லலாம். இதனால் உறவுகள் மேம்படும். உங்களுக்கு வீட்டிலையும், அதாவது குடும்பத்துலேயும், சொசைட்டிலையும் நல்ல வந்து ஒரு செல்வாக்கு அதிகமாகும். உங்களோட சொல்வாக்குக்கும் ஒரு மரியாதை அப்படின்றது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அஷ்டமத்து சனியும் போது நம்பி ஒரு சிலர்கிட்ட காசு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த காசு நீங்களும் தலைக்கீழாக நிற்கிறீங்க, வந்த பாடே காணும். அவங்ககிட்ட போய் காசை கேட்டு செருப்பு தேஞ்சது தான் மிச்சம். அந்த மாதிரி சிக்கி இருக்க பணம் நிறைய பேருக்கு வர வாய்ப்பு உண்டு. வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதெல்லாமே சனி. அதுக்கடுத்து ராகு கேது 8 and 2 ஓகே, குரு 12 ஓகே. அதெல்லாம் வந்து பெருசாக வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஆன் தி ஹோல் வந்து கடகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 90% ஃபேவராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, எவ்வளோ ஃபேவராக இருக்குது அப்படின்னாலும் நம்ம ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்லதானே செய்வோம். அந்த விதத்தில் கடகத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, உளுத்தம்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உளுத்தம்பருப்பு கருப்பு உளுந்து. ஏன்னா அந்த ராகுனோட பொசிஷன் பார்த்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? கருப்பு உளுத்தம்பருப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று தானமாக கொடுக்கலாம் இல்லாதப்பட்டவங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ நாங்கள் எங்கெங்கே போகிறது அந்த மாதிரி அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை இல்லைனா மாதந்தோறும் அமாவாசை, நீங்கள் கடக ராசி கடக லக்னமாக இருக்கீங்க, இல்லை கடக ராசி லக்னம் இல்லைங்க நாங்கள் வேறு ராசி லக்னம் மட்டும் கடக்கும் அப்படின்னாலும் இது நீங்கள் செய்யலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த கருப்பு உளுந்தை நைட்டே ஊற வச்சு காலையில் கஞ்சி காய்ச்சிடணும்.
மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சி ஒரு டம்ளர் ஊற வச்சுக்கோங்க போதும். கஞ்சி காய்ச்சி அந்த கஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 2 லிட்டர் தண்ணி இல்லை 3 லிட்டர் போட்டு, நல்ல ஒரு பெரிய கிளாஸ்னால் ஒரு 3 லிட்டர் தண்ணி போட்டு கஞ்சி காய்க்கும் போது நல்ல இவ்வளோ வெல்லம் போட்டுக்கோங்க, தேங்காய் துருவி போட்டு ஒரு 4 வாழைப்பழம் புட்டு போட்டு பசுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுங்க. பசு அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது சனி குரு மட்டுமே இல்லைங்க, எல்லா பிளானட்னால ஏற்படக்கூடிய ஒரு மெலிஃபிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீய விளைவுகள் அப்படின்றது சாலிடாக குறையுங்க. ஏன்னா பசுவில் வந்து பாருங்கள் 33 கோடி தேவர்களும் வாசம் செய்கிறாங்க. அப்போ அந்த 33 கோடி தேவர்களும் பசும் வயிறார சாப்பிடும்போது நம்மளை வாழ்த்துவாங்களாம். வாழ்த்துறதுனால நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்றது ஐதீகம். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி நிறைய நற்பலன்களை பெறணும். கடகம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. வாழ்த்துக்கள்.